கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு இடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். இந்த வசனத்துல கர்த்தர் தமது ஜனங்களுக்கு எவ்விதத்திலெல்லாம் பாதுகாப்பு அளிக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் பார்க்கலாம். அதாவது, நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் பெரு வெள்ளத்தை போல இறைச்சலா எழும்பி வந்தாலும் கர்த்தர் அந்த பிரச்சனையின் மத்தியில நமக்கு தாங்கக்கூடிய பலனா இருந்து நம்மை வழிநடத்துவார் என்றும், எப்பக்கத்துல நாம நெருக்கத்துல அமுங்கி போனாலும் கர்த்தர் அந்த இடத்துல எல்லா நெருக்கத்திலும் நமக்கு திடனா இருந்து நம்மை திடப்படுத்தி பாதுகாப்பார் என்றும், எல்லா பக்கமும் பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து நிற்கும் போது என்ன செய்வதென்று வழி அறியாது கலங்கி நிற்கிற வேளையில கர்த்தர் தாமே நமக்கு அடைக்கலமாயிருந்து நம்மை பாதுகாப்பார் என்றும், அக்னி போன்ற பிரச்சனைகள் நமக்கு எத்தனை எழும்பினாலும் அது நம்மளை பற்றி எரியாதபடிக்கு, நாம் அதிலே அமிழ்ந்து போகாதபடிக்கு, அந்த அக்கினியில் நாம் எரிந்து போகாதபடிக்கு நிழலாய் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றும் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. வேதத்துல நாம் தாவீது ராஜாவை பார்க்கும்போது அவருக்கு எல்லா பக்கத்திலும் இருந்து பிரச்சனைகள் வந்தது, யுத்தங்கள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது. அதாவது, அவருடைய சொந்த மாமனாரால பிரச்சனை வந்துச்சு, சொந்த மகனால பிரச்சனை வந்துச்சு, சுற்றி நின்ற எதிரி நாடுகளால பெலிஸ்தியர், அமலேக்கியர், எல்லா எதிரிகளாலும் அவருக்கு யுத்தம் வந்தது. அவரை சூழ பிரச்சனையின் மத்தியில் இருக்கும் போதும் கர்த்தர் பெருவெள்ளம் போல எதிரிகள் யுத்தம் பண்ணும் போதும் அந்த யுத்தத்தில கர்த்தர் அவருக்கு யுத்தத்தை நடத்தக்கூடிய பலனை கொடுத்து, பலனாய் இருந்து கர்த்தர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார். தாவீது ராஜா ஒரு இடத்துல சொல்றாரு, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்று. கர்த்தர் அவருக்கு பலனாயிருந்து அதில் ஜெயத்தை கொடுத்து தாவீது ராஜாவை பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, சொந்த குடும்பத்தால் அவர் நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருக்கிற வேளையில கர்த்தர் அவரை திடப்படுத்தி அவருக்கு அடைக்கலமாயிருந்தார். அதாவது, ஒரு வசனம் சொல்றாரு, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருப்பார் சொன்ன வார்த்தையின்படி எல்லா நெருக்கத்தில் அவர் அப்படி சொந்த குடும்பத்தால நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்ட போது கர்த்தரே அவரை திடப்படுத்தி அடைக்கலமா இருந்தாராம். அது போலதான் தாவீது ராஜா ஒரே ஒரு காரியம் தான் செய்தாரு. என்ன செய்தார்னா, அவர் எப்போதுமே கர்த்தரை துதித்து கொண்டும் எப்போதுமே சோத்தரித்து கொண்டும் இருந்தாரு. இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் பெருவெள்ளம் போல நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து இருந்தாலும், எதிரிகள் நம்மை துன்பப்படுத்தினாலும், நம்மளை வேதனைப்படுத்துகிறவர்கள் எழும்பினாலும், எல்லா நம்மை சொந்த குடும்பமே நம்மளை நெருக்கினாலும் கர்த்தரை நாம் சோத்தரித்துக் கொண்டும் கர்த்தரை நாம் துதிக்கும் போதும் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பெருவெள்ளம் போல இருக்கிற பிரச்சனைக்கு நமக்கு பலனாயிருந்து நெருக்கப்படுகிற போது நம்மை திடப்படுத்தி நமக்கு திடனாயிருந்து நமக்கு பெருவெள்ளம் போல நம்மளை பிரச்சனை சூழ்ந்து நிற்கும் போது ஒரு அடைக்கலமாயிருந்து அக்கினி போன்ற பிரச்சனைகள் வரும்போது நமக்கு நிழலாயிருந்து கர்த்தர் நம்ம எல்லாவற்றிலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மளை பாதுகாப்பார். அந்த கர்த்தரை நாம் விசுவாசிப்போம், அந்த கர்த்தரை நாம் துதிப்போம், அவரை நாம் சோத்தரிப்போம். நாம் இப்போது ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேத வசனத்தின்படி தகப்பனே, எங்களை சூழ எத்தனை பிரச்சனைகள், கலக்கங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் அப்பா, நாங்கள் சோர்ந்து போகாது தகப்பனே, தாவீது ராஜாவை போல உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் தேவனே உம்மை சோத்தரிக்கவும் தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆவியிலே தேவனே நீர் பலத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆவியை தேவன் திடப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீரை எங்களுக்கு அடைக்கலமா இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு நீரை நிழலாயிருந்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தீங்குகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கர்த்தாவே, மற்றவரின் கண்களுக்கு எங்களை மறைத்துக் கொள்ளும்படியாய் உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் தாமே எல்லாவற்றையும் எங்களை விடுவித்து பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமே ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.